அதுக்கு ஒரு டைப் 3 இருக்கு, 3 டைப்ஸ் இருக்கு, ப்ளஸ் ஒரு 0 clause இருக்கு. ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பாசிட்டிவா, கம்பேரிட்டிவா, சூப்பர்லேட்டிவா. பாசிட்டிவா இருந்தால் ஆஸ், அட்ஜெக்டிவ் ஆஸ் இருக்கும். கம்பேரிட்டிவா இருந்தால் ER தான் இருக்கும். சூப்பர்லேட்டிவா இருந்தால் the ST ஃபார்ம்ல இருக்கும். Okay, and types of sentences, there are 4 types of sentences: declarative, interrogative, imperative, exclamatory. Yes, so this is the thing. இன்னும் remaining topics என்ன அப்படின்னா, yes, sentence pattern, subject, verb, object, complement, indirect object, direct object, adjunct. இவ்வளவுதான் விஷயம். சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இதான் இருக்கு. And next articles latest classes போட்டிருக்கேன், உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. And preposition in, on, under, position of the noun. And next conjunction, coordinating conjunction and subordinating conjunctions add பண்ணி sentences join பண்ற மாதிரி இருக்கும். Error spotting, errors. இந்த errors எங்க இருந்து வரும்? என்ன questions errors வரும்னா, இப்போ நம்ம என்னெல்லாம் டாபிக்ஸ் கிராமர்ல பார்த்தோமோ அதுல இருந்து எதை வச்சுனாலும் questions வரும். That is the error. Okay, and usage of adjectives and adverbs. Usage of adjectives and adverbs. Adverbs எப்படிலாம் யூஸ் ஆகுது, adjectives எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி questions. So this is a major topics in grammar which you will be having for your exam 2025 ஓட questions. இப்படி தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் questions வரும். இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 டாபிக்ஸ் இதில் வந்துருச்சு, கரெக்டுங்களா? ஸோ அப்போ 12 மார்க்ஸ் நமக்கு கன்ஃபார்ம். 12 மார்க்ஸ் நமக்கு இங்கே கன்ஃபார்ம். ஓகே, எஸ். ஸோ கிராமர் டாபிக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நான் கிளியராக given you எப்படி பண்ணணும், என்ன கொஷினை பார்த்தா என்ன மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா you will easily score your 12 marks. Yes, next vocabulary.